ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல பார்த்திங்கன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் மந்த் எண்ட் டைமில் வந்து கரெக்டாக எனக்கு க்ராசரி எல்லாமே வந்து தீர்ற ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறமா வந்து மந்த் எண்ட் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அவரால் வந்து அடிக்கடி கடைக்கு போயிட்டு திங்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கெலாம் டைம் இருக்காது. மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா மந்த் எண்ட் டைமில் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படியாவது ஓட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் காய்கறி இது மாதிரி தீர்ந்துருச்சுன்னா மார்க்கெட் போகிறதுக்கு முடியாது. ஸோ அதனால் பக்கத்துலேயே தள்ளுவண்டிக்காரர்கிட்ட வந்து காய்கறி விற்கும்போது வாங்கி வச்சுப்பேன். எப்பயுமே மார்னிங் டைமில் தான் காய்கறி விற்பாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். காய்கறிக்காரர் வந்து வந்தார். ஸோ அதனால் நான் போய் எல்லாமே 1 வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பையனும் வந்து அழுதுட்டுருந்தான், முழிச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டு. அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு அப்படியே அவனை இன்னொரு டைம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்தது எல்லாமே பிரித்து கவரில் போட்டுட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் வச்சிட்ருந்தேன். அது என்னமோ தெரியலங்க, இந்த ஊரில் மட்டும் கருவேப்பிலையாக இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும் கட்டுக்கட்டாக தான் விற்கிறாங்க. நம்ம வீட்டுட்டெல்லாம் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு தான் எங்கள் அம்மா வந்து பிரியாணி செய்யணுன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்தே 5 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எங்கே கேட்டாலுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனாலே நான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடுறது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கட் பண்ண அந்த சின்ன பாக்ஸே பத்தலை. ஒரு மரத்தில் வந்து ஒரு கால்வாசி கிளைய உடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா நான் 2ஆக பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இலை ஃபுல்லாக இருக்கிறது தனியாகவும், அதுக்கப்புறம் வந்து அந்த தண்டோடு இருக்கிறத தனியாகவும் 2 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாரு. அதனால் கொஞ்சம் நிறையாவே வாங்கி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் முருங்கைக்காயை மட்டும் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ நம்ம தக்காளி வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே எப்போவுமே வாங்கி வச்சுட்டோன்னா டக்குன்ட்டு ஒரு தக்காளி வெங்காயம் வதக்கி கூட நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் வந்து அதிகமாகவே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கோவக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது மட்டும் வாங்கினேன். கோவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்குறது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுல நிறையா பழுத்தது இருக்கும். பட்டு இந்த மாதிரி தள்ளுவண்டியில் வரவங்கக்கிட்ட வாங்கும்போது கொஞ்சம் காயாகவே அவங்கக்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க காயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் அந்த பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பழுத்தது யூஸ் பண்ணோன்னா பொரியலுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் மோஸ்ட்லி இந்த கோவக்காயெலாம் பார்த்திங்கன்னா அந்த தள்ளுவண்டியில் வரவங்கக்கிட்ட தான் வாங்கிடுறது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டேன். மொத்தமாக எனக்கு 100 ரூபீஸ்க்குள்ளே தான் ஆச்சு இதெல்லாம் சேர்த்து. ஸோ இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் சப்பாத்தி மாவை மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டேன் பையனை தூங்குகிற டைமில். அதுக்கப்புறமா இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மட்டும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வரதுக்குள்ளே நம்ம அதை மட்டும் வதக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே வதக்கி ஆறுறதுக்கு வச்சிட்டேன். நான் எப்போயுமே வந்து தக்காளி எந்த அளவுக்கு எடுக்கிறேனோ வெங்காயம் அதை சம அளவு எடுத்து பண்ணுறது. அது வந்து அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மிச்சமாகிடுச்சுன்னா மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி எடுத்து நான் சாப்பிட்டுப்பேன். அதனால் 2 தான் எடுப்பேன் எப்போயுமே. எங்கள் 2 பேர்த்துக்குங்கிறப்ப 2 தக்காளி 2 வெங்காயம் 2 அந்தளவு தான் எடுத்துக்குவேன். இஞ்சியும் பூண்டுமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சம அளவு தான் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. பட் ஆனால் நாங்கள் எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டும் சம அளவு தான் எடுத்துப்போம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டுக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்து வச்சு அந்தளவுக்கு போட்டு வதக்கிக்கிட்டேன். சேவனப்பா வரும்போது கிர்னி பழம் வாங்கிட்டு வந்தார். பார்த்தா எல்லாமே வந்து காயாக ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, பாதி அழுகி வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்ன இந்த மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பழுத்ததாக பார்த்து ஜூஸ் போட்டு வச்சேன். தக்காளி வெங்காயம் ஆறுனதுக்கப்புறமா அதை அரைச்சி அதில் வந்து மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் இது 3 போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பன்னீரை வந்து நான் என்ன பண்ணேன்னா பாதி பன்னீர் மட்டும் எடுத்து மறுநாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மட்டும் குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த
சூடான இதுலேயே வந்து கிரேவிலேயே பன்னீரை போட்டோன்னா அதுவே போதும். அது வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்படியே பார்த்திங்கன்னா சைட் பை சைட் சப்பாத்தியும் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க இந்த விலாகு. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டன் மட்டும் போட்டுட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.